கோவை மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு கோவை வடக்கு தொகுதி மட்டும் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஒரே ஒரு தொகுதி மட்டும் ஒதுக்கப்பட்டுள்ளதால் பாஜக தொண்டர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். குறிப்பாக கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி இந்த முறை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. அக்கட்சியின் முன்னாள் மாவட்ட தலைவர் வசந்தராஜன் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியில் ஏராளமான மக்கள் நல பணிகளில் ஈடுபட்டு வந்திருந்தார். இந்நிலையில் கோவை கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி அதிமுகவிற்கு ஒதுக்கப்பட்டு விட்டது. இந்நிலையில் கோவை ஈச்சனாரி பகுதியில் உள்ள தெற்கு பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் அக்கட்சியினர் இன்று மாலை ஒன்று கூடி ஆலோசனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது ஆவேசமடைந்த பாரதிய ஜனதா கட்சி தொண்டர் திடீரென பொள்ளாச்சி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். அப்பொழுது பாஜகவை சேர்ந்த விக்னேஷ் என்ற இளைஞர் திடீரென தீக்குளிக்க முயன்றார். இதனால் அங்கு பரபரப்பு சூழ்நிலை நிலவியது. கிணத்துக்கடவு தொகுதி தங்களுக்கு வேண்டும் என பாஜக தொண்டர்கள் தொடர்ந்து முழக்கம் எழுப்பினர். இந்நிலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக தொண்டர்களை அக்கட்சியின் நிர்வாகிகள் சமரசம் நடத்தினர். மீண்டும் அலுவலகத்திற்கு அழைத்து சென்றனர். அப்பொழுது கோவை கிணத்துக்கடவு பாஜகவிற்கு ஒதுக்கப்பட வேண்டும் என ஒதுக்கப்பட வேண்டும் என்ற நிலையில் ஒதுக்கப்படாததால் தொண்டர்கள் ஆவேசமடைந்ததாகவும் அவர்களை சமாதானப்படுத்தி இருப்பதாகவும் முன்னாள் மாவட்ட தலைவர் வசந்தராஜன் தெரிவித்தார். மேலும் உள்ளாட்சி தேர்தலில் கூடுதல் இடங்களை பெற்று கட்சியினருக்கு வாய்ப்புகளை பெறுவோம் என சொல்லி சமரசம் படுத்தி இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதே தங்களது லட்சியம் எனவும் தற்பொழுது ஏற்பட்டுள்ள கோபம் ஒரு சில நிமிடங்களில் மறைந்து போகும் எனவும் அவர் தெரிவித்தார். ஈச்சனாரி பகுதியில் நடந்த மறியல் போராட்டம் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பான சூழ்நிலை நிலவியது.